இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு துரைத்தனமோ ஏதாகிலும் ஒரு பிரச்சனை போராட்டங்கள் நமக்கு நேராய் வரும் பொழுது நாம் தேவனோடு கூட ஜெபத்திலே போராடுகிறோமா, இல்லை அந்த குறிப்பிட்ட நபரோடு கூட நாம் மாம்சமாய் போராடுகிறோமா? நான் நினைக்கிறேன் அந்த சாராய் அவளுடைய நடத்துதல் கடினமாய் இருந்ததுனால ஆகார் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறாள். அவ ஓடி போகாம சாராய்க்காக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வேண்டுதல் செய்திருந்தால், விண்ணப்பம் செய்திருந்தால், ஆண்டவர் சாராயினுடைய இருதயத்தை மாற்றி இருப்பார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட அங்கிள் ஒரு பிரசங்கத்தில் சொன்னாங்க, அவங்க 4 நாட்களுக்குள்ள ஒரு மீட்டிங்க்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாங்க. ஆயத்தப்படுத்தின உடனே அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே மாம்ச போராட்டம் எப்படி இருந்திருக்கும்? அந்த நபரிடத்துல போய், ஐயா தயவு செஞ்சு நாங்க மீட்டிங் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு மாம்சமாய் அந்த மனுஷனிடத்துல போய் கேட்டிருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட மாம்ச போராட்டம் இல்லை, தேவனோடு கூட போராடுகிற ஒரு நல்ல போராட்டத்தை ஊழியர் கை கொண்டதினால் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்துகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு நம்ம தேவனோடு கூட போராடுகிற, தேவனுக்காக கூட போராடுகிற போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில படிப்படியாய் குறைந்திருக்கும் என்று சொன்னால் நாம் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் கிடைக்கணும்னா நம்ம போராட்டம் யாரோடு கூட இருக்கணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனோடு கூட இருக்க வேண்டும். அப்படி தேவனோடு கூட நம்ம போராடுகிற போராட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அந்த ஆகார் ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, இந்த சாராய் என்னை ரொம்ப கடுமையா நடத்துறாப்பா, இந்த சாராய் என்னுடைய மாம்சத்திற்கு விரோதமாய் போராடுறா, நான் பிள்ளை தாட்சியா இருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை கொடுமையாய் நடத்துகிறாளே அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து போராடிட்டு இருந்தான்னா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சாராயினுடைய இருதயத்தை மாற்றி இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.